வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 22. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு அறிய தெரியாத வயசு. கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, புருஷ பொண்டாட்டி உறவுன்னா என்னன்னு தெரியாது. அப்பெல்லாம் எங்கள மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா தீபாவளி, பொங்கல், கோயில் கொடை மாதிரி, அதுவும் ஒரு விசேஷம், அவ்வளவுதான். தெருவை சுத்தி பந்தல் போடுவாங்க, வாழைமர தோரணம் கட்டுவாங்க, சீரியல் செட்டு மைக்கெல்லாம் வைப்பாங்க, வகை சோறு கிடைக்கும். அது ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். வீட்டுக்கு பின்னாடி எங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து சொப்பு ஜாமா வச்சு மண் சோறு பொங்கி விளையாண்டிட்டு இருந்தேன். எழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வேண்டாம்னு மறுத்து சொல்லணும்னு கூட தெரியாத வயசு. இந்த ஊர்ல எப்படி சத்தியனோட குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான பணக்கார குடும்பமோ, அதே மாதிரி எங்க ஊர்ல எங்க குடும்பம் ரொம்ப வசதியான மரியாதையான குடும்பம். எங்க அப்பா பேச்சையும் எங்க அண்ணமார் பேச்சையும் எதிர்த்து குடும்பத்துக்குள்ளயும் சரி ஊருக்குள்ளயும் சரி யாரும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளவு பயம். நான் எல்லாம் எங்க அண்ணமார்கிட்ட பேசின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்டதான் பேசுவேன், கேட்டு வாங்கிக்குவேன். கல்யாணத்தை நினைச்சு, மாப்பிள்ளைய நினைச்சு, மாமியார் வீட்டை நினைச்சு உள்ளுக்குள்ள ஒரே பயமா இருந்தது. ஆனா அத கூட வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாது. எங்க அம்மா கிட்ட மட்டும் மெதுவா எனக்கு கல்யாணம் வேண்டாம், பயமா இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளையும் மாமியார் மாமனாரும் ரொம்ப தங்கமானவங்க, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவாங்க, நீங்க இருக்கிறத விட சந்தோஷமா அங்க இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் மறுத்து பேச முடியாது, பேசாம அமைதியா இருந்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சு சத்யனோட அப்பா வீட்டுக்கு வந்த. ஆனா உண்மையிலேயே அவங்கள மாதிரி மாமனார் மாமியாரோ புருஷனும் கிடைக்க நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும். அவங்க பொண்ணு மாதிரி என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போய் ஒரு சொம்பு தண்ணி நானாவே எடுத்து குடிச்சதா எனக்கு ஞாபகமே இல்ல. தண்ணின்னு நான் வாயை திறந்த உடனே யாராவது கொண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. என்ன அந்த இடத்துல இருந்து நகர கூட விட மாட்டாங்க. மாமியார் என்ன தங்கமா தாங்கினாங்க. தாம்பத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வயித்துல சத்தியன் உருவாயிட்டான். அதுக்கப்புறம் சத்தியனோட பாட்டியும் தாத்தாவும் என்ன தரையிலேயே நடக்க விடல. ஆனா அதுக்கப்புறம் தான் விதி ரொம்ப மோசமா என் வாழ்க்கையில விளையாடிட்டுன்னு சொல்லணும். நான் குழந்தை உண்டாகி இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கடி பிறந்த வீட்டுல இருந்து அப்பா அம்மா அண்ணன்கள்ல யாராவது ஒருத்தர்னு அடிக்கடி என்ன பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு தடவை எனக்கு 6வது மாசம் நடந்துகிட்டு இருந்தது. வளைகாப்ப 7வது மாசம் பண்ணலாமா இல்ல 9வது மாசம் பண்ணலாமான்னு சத்தியனோட தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதுக்காக எங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து சத்தியனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டாரு. துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு அங்க இங்க ஓடுறது, கையில கிடைக்கிறவங்கள அடிக்கிறது, பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதுன்னு ஒரே அட்டகாசம். எங்க அண்ணனும் அதையெல்லாம் பாத்துட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரூமோட மூலையில நடுங்கி போய் நான் நின்னுட்டு இருந்தேன். எங்க அண்ணன் சத்தியனோட பாட்டி தாத்தாவை பார்த்து, இவனுக்கு பைத்தியம் இருக்கிறத எங்க கிட்ட சொல்லாம மறைச்சு என் தங்கச்சிய கட்டி வச்சு அவ வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க, அவ உங்க பையனோட வாழ்ந்த வரைக்கும் போதும்னு சொல்லி என் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. அந்த சமயத்துல நான் உங்க கூட வரமாட்டேன், என் புருஷன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணல. காரணம் என் வயசு. அந்த அளவுக்கு முதிர்ச்சியும் பக்குவமும் எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் நிறைய தடவை சத்தியனோட அப்பா என்ன பார்க்க வந்தாராம். ஆனா எங்க அப்பாவையும் அண்ணன்களையும் மீறி கண்டிப்பா அவர் எங்க வீட்டு வாசலுக்குள்ள கூட நுழைஞ்சிருக்க முடியாது. அது எனக்கு தெரியும். அவர் என்ன பார்க்க வந்த விஷயமும் எங்க அப்பாவும் அண்ணன்களும் சேர்ந்து அவரை அடிச்சு விரட்டின விஷயமும் பின்னாடிதான் எனக்கு தெரிய வந்தது. சில சமயம் எனக்கு சத்தியனோட அப்பாவை பார்க்கணும் போல இருக்கும். ஆனா அதையெல்லாம் வாய் திறந்து எப்படி வெளியே சொல்ல முடியும்? அம்மாவும் அண்ணிங்களுமே அப்பாவையும் அண்ணன்களையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்லயே சின்ன பொண்ணுனா எப்படி இது அவங்க கிட்ட கேக்குறதுன்னு பேசாம இருந்துருவேன். அதுக்கப்புறம் சத்தியன் பிறந்தான். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போகல, வீட்லயே வச்சுதான் பிரசவம் பார்த்தாங்க. எனக்கு பிரசவம் பார்த்தது வேற யாரும் இல்ல, இந்த கோயில் பூசாரியோட பொண்டாட்டி பொன்னி. பிரசவம் ஆகி ரொம்ப நேரம் மயக்கத்திலேயே கிடந்திருப்பேன் போல. முழிச்சு பிள்ளைய எங்கன்னு கேட்டதுக்கு செத்துதான் பிறந்துச்சு, தலைச்சம் பிள்ளை இல்லையா, அதனால சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ரொம்ப அழுதேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் கழிச்சு
கூர்குல இருக்கிற எங்க சின்ன தாத்தா வீட்டுல கொண்டு போய் என்ன விட்டாங்க. சின்ன தாத்தாவுக்கு அங்க காபி எஸ்டேட், ஆரஞ்சு பழ தோட்டம் எல்லாமே இருக்கு. இவங்க அப்பாவுக்கு பக்கத்து எஸ்டேட். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவரு வந்தப்போ என்ன பார்த்து பிடிச்சு போய் எங்க சின்ன தாத்தா கிட்ட பொண்ணு கேட்டாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வற்புறுத்தி என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப கூட சத்யனோட அப்பா இறந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, குழந்தை கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவராவது குடும்பம் குழந்தைன்னு வாழட்டும்னு சந்தோஷமா இருந்தது. இஷ்டமே இல்லாமதான் இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் முகம் பார்த்து பேசவே பிடிக்காது. ஆனா அப்பவும் என்ன வெறுத்து ஒதுக்காம என்கிட்ட பாசமாதான் இருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசவே ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனா இதுக்கிடையில ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். குழந்தை பிறந்து 10வது நாள் சின்ன தாத்தா வீட்டுக்கு வந்தவதான். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க என்ன ஊர் பக்கமே கூப்பிடல. நானும் போகணும்னு பிரியப்படல. ஊர்ல இருந்துதான் என்ன வந்து பாத்துட்டு போவாங்க. ஊரை பார்த்தா பழைய நினைப்பெல்லாம் வந்து நான் மனசு கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதா ஊருக்கு நம்மள கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு நானாவே நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஊர் பக்கம் வந்தா இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போகுமோன்னு அந்த காரியமா தான் அவங்க என்ன பெர்மனண்டா இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. எனக்கு அது தெரியவே இல்ல. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்துதானே ஆகணும். எனக்கும் எல்லா உண்மையும் ஒரு நாள் தெரிய வந்துச்சு. எப்ப தெரியுமா? தீபிகா 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. உயிர் பிழைப்பாரா மாட்டாங்கறாகிற கட்டத்துல ஒரு வழியா போராடி உயிர் பிழைச்சு வந்தார். அப்பதான் இவரை பார்க்க வந்த எங்க சின்ன தாத்தா ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பமா போய் பொங்கல் வச்சு கெடாவட்டி சாமி கும்பிட்டு வந்துருங்க, குலதெய்வத்துக்கு ஏதாவது குறை இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் அந்த ஊருக்கு வந்தேன். அப்பதான் பூசாரி பொண்டாட்டி பொண்ணிய சந்திச்சேன். அவதான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. என் பிள்ளைய தேடி பைத்தியக்காரி மாதிரி அவன் வீட்டுக்கு ஓடுனேன். ஆனா அவன் என்ன வீட்டு வாசல்ல கூட சேர்க்கல. நாய் அடிச்சு துரத்துற மாதிரி வெளியே துரத்திட்டான். எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயி போச்சு. கோயிலுக்கு வந்துட்டு கோர்குக்கு திரும்ப போகாம நேரா என் பிறந்த வீட்டுல போய் நின்ன. பொய் சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என் புருஷனையும் சாகடிச்சிட்டீங்க. இந்த ஜென்மத்துல எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது. யாரும் என்ன பார்க்க வரக்கூடாது. நானும் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோர்குக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிறந்த வீட்டுல எத்தனையோ விசேஷங்கள் வந்துச்சு. யாரெல்லாமோ செத்தாங்க. நான் போய் எட்டையும் பார்க்கல. ஏன் சார்பா மாமா மட்டும் அங்க போயிட்டு வருவாரு, அவ்வளவுதான். இப்ப கூட எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. என்ன பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு தினம் யாராவது போன் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு போக விருப்பம் இல்ல. என் மனச கல்லா மாத்திக்கிட்டேன். தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம என் புள்ள வளர்த்த கஷ்டத்துக்கு மேலையா இவங்கெல்லாம் கஷ்டப்பட போறாங்க? செத்து போகட்டும். சொல்லிவிட்டு வெடித்து அழுத மாமியார் கௌசல்யாவை தவிப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சுமித்ரா. அத்தியாயம் 23. இத்தனை வருஷம் எனக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கான்னு தெரியாமலே இருந்துட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பிரிஞ்சு இருக்க முடியல. அவன் என்ன அம்மானு கூட சேர்த்து காட்டியும் பரவாயில்ல. அவன் முகத்தை பாத்துக்கிட்டாவது வாழ்ந்து செத்து போறேன்னு உங்க மாமா கிட்ட சொல்லி அழுத. உங்க மாமாவுக்கு வெளிநாட்டுல வேலை. 1 மாசம் வேலை பாப்பாரு, 1 மாசம் லீவ்ல இந்தியாவுக்கு வந்துருவாரு. அதனால இடம் மாறி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. 2 பொண்ணுங்க கிட்டையும் கேட்டேன். அவங்களும் சந்தோஷமா அண்ணா இருக்கிற ஊர்லயே நாமளும் போய் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்க மூலமா சொல்லி வச்சதுல இப்ப நாங்க இருக்கிற இடம், வீடு, தோட்டம் எல்லாம் சேர்த்து விலைக்கு வந்தது. அத வாங்கிட்டு இங்கேயே வந்து குடியேறிட்டோம். சத்தியம் எவ்வளவுதான் கோபமா பேசினாலும் கூட எனக்கு அவன் மேல எந்த கோபமும் வராது சுமித்ரா. அவன் முகத்தை பாக்குறதுக்காகவே நான் இந்த கோயிலுக்கு வரேன். என்ன மாதிரி ஒரு பாவி வயித்துல பிறந்ததுனாலதான் அவனுக்கு பொண்ணுங்களையே பிடிக்காம போச்சு. அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். கடைசியில எப்படியோ மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயோ, நம்மளாலதான் நம்ம புள்ள இப்படி தனிக்கட்டையா இருக்கான்னு அந்த குற்ற உணர்ச்சியில வேற பாதி நாள் தூக்கமே வராது. எப்படியோ அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியா உங்க 2 பேரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நிம்மதியா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்த.
அவர் சொல்லும்போது உங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனாலதான் உங்களை சந்திச்சு பேசணும்னு நான் முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா உங்க குடும்பத்துல உள்ளவங்களே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, சத்யனுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு உங்க வேலை எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறது? நினைச்சாலே எனக்கு மலப்பா இருக்கத்த என்றாள் சுமித்ரா. நீ வம்படியா எதையும் அவனுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லம்மா. என்னைக்காவது ஒரு நாள் அவனா நம்ம அம்மா மேல எந்த தப்பும் இல்லன்னு புரிஞ்சுக்கிடுவான் பாரு. அப்ப அவன் என்ன தேடி வரட்டும், பரவாயில்ல. நீ எனக்காக அவங்கிட்ட பேச போய் உங்க வாழ்க்கையில அப்புறம் நிம்மதி இல்லாம போயிட போகுது. நான் ஒருத்தி புள்ளைய பிரிஞ்சு இத்தனை வருஷம் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேனே, அதுவே போதாதா? இன்னும் உங்களையும் வேற பிரிச்சு வைக்கணுமா? நீ எனக்காக எதையுமே செய்ய வேண்டாம், விட்டுடு சுமித்ரா, விதி போல நடக்கட்டும் என்று சொன்னவர் பேச்சை மாற்ற விரும்பி, என்ன மருமகளே, டியூஷன் எல்லாம் எடுக்கிறியா? ஊரே அத பத்தி தான் பேசுது என்று கேட்க சிரித்தாள் சுமித்ரா. ஏதோ நான் படிச்சத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், அவ்வளவுதான் அத்த. என்னால முடிஞ்ச சின்ன உதவி. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? சின்ன உதவின்னு நீங்க செய்யறதுக்கு பேரு சின்ன உதவியா? எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தி நிர்மலான்னு இருக்கா, என் கிளாஸ்மேட் தான். சுட்டு போட்டாலும் அவளுக்கு கணக்கே வராது. எப்ப டெஸ்ட் வச்சாலும் சிங்கிள் டிஜிட்ல தான் மார்க் வாங்குவா. இந்த வாட்டி மந்த்லி டெஸ்ட்ல ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டா. எங்க மேக்ஸ் டீச்சருக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் வரல, அவ்வளவு ஆச்சரியம். அதுவும் இல்லாம எங்க கிளாஸ்ல இருந்த எல்லாருமே அந்த டெஸ்ட்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. டீச்சருக்கே சந்தேகமா போச்சு, என்னடா நாமளா இவ்வளவு நல்லா டீச் பண்றோம், பிள்ளைங்க எல்லாம் இப்படி மார்க்க அள்ளி இருக்காங்களேன்னு. அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுதான் தெரிஞ்சது, அந்த பெருமைக்கு எல்லாம் சொந்தக்காரி திருமதி சுமித்ரா சத்யதேவன். எல்லாரும் இவங்க அன்னைக்கிட்டதான் டியூஷன் போறோம்னு என்ன கை காட்டிட்டாங்க. எனக்கு ஒரே பெருமையா போச்சாண்டி. இப்பெல்லாம் அந்த ஸ்கூல்ல நான் ஒரு விஐபி மாதிரி ஆயிட்டேன், கெத்தா சுத்துறேன். +2 பசங்க கூட உங்க அன்னிக்கிட்ட டியூஷன் படிக்கணும், நீ கொஞ்சம் அவங்க கிட்ட கேளுன்னு என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றாங்க. நான் தான் இப்பவே அண்ணி ஷிப்ட் முறையில டியூஷன் எடுக்கிறாங்க. இதுல ஸ்கூல் மொத்தமா போய் டியூஷன் படிக்க அங்க உட்காந்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கவே எங்க அன்னிக்கு டைம் சரியா இருக்கும். அப்புறம் எப்படி எங்க அண்ணனை கவனிப்பாங்க? இருக்கிற பசங்களே போதும், புதுசா வேற யாரையும் டியூஷனுக்கு சேர்த்துக்க மாட்டாங்களாமான்னு சொல்லி நானே அவங்கள விரட்டி விட்டேன் அண்ணி என்றாள் தீபிகா. பெண்கள் இருவரும் வாய்விட்டு சிரிக்க தாயை சந்தோஷமாக பார்த்தாள் தீபிகா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா மனசு விட்டு சிரிக்காங்க அண்ணி, எல்லாம் உங்களாலதான் என்றவளின் கண்ணத்தை கிள்ளி, இனிமே அடிக்கடி இப்படி சிரிப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி என்று சுமித்ரா சொல்ல பெரியவளை கட்டி கொண்டாள் தீபிகா. புறப்படும் தருவாயில், அண்ணி எல்லா பிள்ளைகளும் உங்ககிட்ட டியூஷன் படிக்க வராங்க, எனக்கு தான் அந்த கொடுப்பன இல்ல என்றவள் வருத்தப்பட, உனக்கு எதுக்கு டியூஷன்? நீதான் நல்லா படிக்கிறியாமே, நல்ல மார்க் வாங்குவியாமே என்று சுமித்ரா கேட்க, ஆமா நீ எனக்கு அக்கா சொல்லி கொடுப்பா, நல்லா படிப்பேன், மார்க் வாங்குறேன். ஆனா எனக்கு உங்க வீட்டுக்கு டெய்லியும் வரணும் போல இருக்கே. வா, உன்னை யார் வர வேண்டான்னு சொன்னது? எத்தனையோ பிள்ளைங்க வராங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி நிர்மலா இருக்கா இல்லையா, அவ கார்ல தான் வருவா, அவ கூட வந்துரு, கும்பலோட கும்பலா வந்து உட்கார்ந்துரு. உங்க அண்ணன் என்ன பாத்துட்டா இருக்க போறாரு என்று சொல்ல தீபிகாவின் கண்களில் ஆர்வம் மின்னியது. நிஜமாவா நீ? அப்ப நாளையில இருந்து வரட்டுமா? வா என்றவாறே அவளிடம் கையசைத்து விடை பெற்றாள் சுமித்ரா. என்னடா கோயிலுக்கு போன பிள்ளைய இன்னும் காணாமே என்ற கவலையோடு வீட்டு வாசல் படியிலேயே அமர்ந்திருந்தார் அன்னலட்சுமி. சுமித்ராவை பார்த்த பிறகுதான் அவருக்கு நிம்மதி. ஏமா இவ்வளவு லேட்டு? பூசாரி ரொம்ப லேட்டா வந்தாரோ? அந்த ஆளுக்கு இதே வேலை, குடிச்சுக்கிட்டு எங்கேயாவது உருண்டுட்டு கிடப்பான். பொன்னியக்கா போய் தேடி கண்டுபிடிச்சு 4 மிதி அவரை இடுப்புல மிதிச்சு கோயில் கிணத்துக்கு இழுத்துட்டு போய் குளிக்க வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். இவரோட இதே இம்சை. வயசு காலத்துல குடிச்சாரு சரி, வயசானதுக்கு அப்புறமாவது அந்த கருமத்தை விட்டு தொலைக்க வேண்டியதானே? சுமித்ரா தாமதமாக வந்ததற்கு தானாகவே ஒரு காரணத்தை யோசித்துக் கொண்டு பூசாரியை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தார் அன்னலட்சுமி. இதை கவனித்துக் கொண்டே வந்த மாடசாமி கையில் இருந்த கார் சாவியை கொண்டு போய் ஆணையில் மாட்டிவிட்டு, ரொம்ப திட்டாத அன்னலட்சுமி, இப்ப சொன்னியே பூசாரி, அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருக்க வேண்டியவன் நீதான், ஜஸ்ட் மிஸ். பொன்னியக்கா பொண்டாட்டி ஆயிட்டா, இல்லாட்டி நீதான் அந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு
டாஸ்மாக்குக்கும் வீடுமா அலைஞ்சிருக்கணும் என்று மாடசாமி சொல்ல, தூர போல, என்னைய வம்புழுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. உன்னையெல்லாம் வம்புக்கு இழுத்துட்டாலும் உண்மையத்தான் சொல்றேன். பக்கி பயபுல காமாட்சி பாட்டி நேத்துதான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுச்சு என்று மாடசாமி சொல்ல, அப்பாடி நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன் என்று பெருமூச்சு விட்டார் அன்னலட்சுமி. அதைக் கண்டு பக்கென்று வாயை பொத்தி சிரித்த மாடசாமி, நீ எங்க தப்பிச்ச? அந்த அப்ராணி பூசாரி தப்பிச்சிட்டான்னு சொல்லு. பொன்னியக்காவை கட்டினதுனாலயாவது இவ்வளவு நாளைக்கு அவன் சாராயம் குடிச்சிட்டு உயிரோடவாது தெரியறான். ஒன்னிய கட்டியிருந்தான்னு வெய்யி விஷத்தை குடிச்சிட்டு எப்பவோ போய் சேர்ந்திருப்பான். சிரிக்காமல் சொன்ன மாடசாமி மேலே பார்த்து கையை காட்ட, அவன் சொன்ன விஷயத்தை தாமதமாகவே புரிந்து கொண்ட அன்னலட்சுமி அவனை அடிப்பதற்காக கீழே குனிந்து கட்டை விளக்கமாறை தேட, மாடசாமி மாயசாமி ஆகி மறைந்து விட்டான். எண்ணிய வறுத்து வாயில போட்டுக்கிட்டலனா பயப்புள்ளைக்கு குடிச்ச கஞ்சி சிரிக்காத போல. போல போ, நாளை காலையில காப்பிக்கு என்கிட்டதான் வந்து பல்ல இழுச்சுக்கிட்டு நிக்கணும். காப்பியில பேதி மாத்திரைய கலந்து தாரேன், வைத்தாள் அடிச்சு சாவு. அன்னலட்சுமி கருவி கொண்டிருக்க சுமித்ராவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அன்னலட்சுமி மாடசாமியின் அத்தை மகள், அதாவது அவனை விட வயதிற்கு மூத்தவள். மேலும் அன்னலட்சுமியின் சித்தி மகள் தங்கையைத்தான் மாடசாமி கல்யாணமும் செய்திருக்கிறான். வம்புக்கும் தும்புக்கும் சீண்டலுக்கும் கேட்க வேண்டுமா? மாமியார் சொன்ன உண்மைகளை எப்படி சத்தியனிடம் சொல்லி புரிய வைப்பது என்று யோசனை செய்து கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. எடுத்த எடுப்பிலேயே, நான் கோயிலுக்கு போனேன், உன்னை பெத்தவளை சந்திச்சு பேசினேன், அவங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு அவங்கிட்ட சொன்னோன்னா 1 வருஷம் கழிச்சு மூட்டை கட்ட வேண்டியவள உடனடியா மூட்டை கட்டி அனுப்பிடுவானே, அவ்வளவு கோபக்கார அவன். அத்தியாயம் 24. எப்பாடு பட்டேனும் சத்தியனை அவனை பெற்ற தாய் கௌசல்யாவோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தாள் சுமித்ரா. நமக்குத்தான் தாயோடு வாழ கொடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தாய் உயிரோடு இருந்தும் அந்த பாக்கியத்தை சத்தியன் தவறுவிடக் கூடாது என்று எண்ணினாள். தீர்மானம் போடுவது மிகவும் எளிதுதான், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது சத்தியனை பொறுத்தவரையில் அது மிகவும் சென்சிட்டிவான விஷயம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையாவது சொல்லி அவன் மனதை உடைத்துவிடக் கூடாது. ஏற்கனவே அவனுக்கு தான் பெற்ற தாயால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் என்று ஒரு தாழ் உணர்ச்சி மனதிற்குள் இருக்கிறது. சுமித்ராவின் செய்கைகள் எந்த விதத்திலும் அவன் மனதிற்குள் இருக்கும் காயத்தை கீறி விடுவதாக இருக்கக்கூடாது. மிகவும் பொறுமையாக நிதானமாகத்தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். புண்ணுக்கு புணுகு தடவுவது போல அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். இந்த ஆண்மகன் நகரமாட்டானா? அதுவும் பெற்ற தாய் விஷயத்தில்? சுமித்ரா ஒன்றுமில்லாத நியாயத்தை இட்டுக்கட்டி பேசப் போவதில்லையே. மாமியார் பக்கம் இருக்கும் நியாயத்தை அவனுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறாள், அவ்வளவுதான். ஆனால் விஷயத்தை எவ்வாறு ஆரம்பிப்பது? வலிய போய் இவளாக ஆரம்பித்தால் நன்றாக இருக்காது. மேலும் அவனுக்கு சந்தேகம் வரும். என்ன செய்யலாம்? யோசனை செய்து கொண்டே சாப்பிட்டு கை கழுவி அறைக்கு போனாள். காலியாக கிடந்த கட்டில் அவளை கடுப்பேற்ற வழக்கம் போலவே பாயை விரித்து அதில் 2 முழங்காலையும் கட்டிக்கொண்டு அமர்ந்து விட்டாள். கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் இதுவரை இந்த அறைக்குள் கட்டி தழுவிக் கொண்டதும் இல்லை, ஒட்டி உறவாடியதும் இல்லை. அவர்களுடைய திருமணமே ஒரு விசித்திரமான நோக்கத்தில் நடந்ததல்லவா? ஆனால் அவனின்றி தனியாக சுமித்ரா ஒரு நாளும் இந்த அறையில் உறங்கியதில்லை. முதலில் கொஞ்சம் நாட்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு இருவரும் மனமிட்டு பேசிக்கொண்ட பிறகு எப்போதும் இருவரும் பாயில் அமர்ந்துதான் பேசுவார்கள். உறக்கம் வரும் வரை அவளோடு அமர்ந்து பேசிவிட்டு பிறகு சென்று கட்டிலில் படுத்துக் கொள்ளுவான். அந்த அறைக்குள்ளேயே அவளுக்கென்று இன்னொரு கட்டிலையும் போட முடியாது. காரணம், அவர்களுடைய அறையை சுத்தம் செய்ய வருபவர் அன்னலட்சுமி மட்டுமே. கணவன் மனைவியின் படுக்கை அறைக்குள் எதற்காக இன்னொரு கட்டில் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தால் வம்பாக போய்விடும். அதனால் தன்னுடைய கட்டிலேயே வந்து படுத்துக் கொள்ளும்படி பலமுறை அவளை அழைத்திருக்கிறான் சத்யன். ஆனால் அவளுக்குத்தான் அதில் இஷ்டமில்லை. இஷ்டமில்லை என்று சொல்வதை விட அவளுக்கு பயம் அவன் அருகில் படுத்துக் கொள்வதற்கு. காரணம், அவளைத்தான் உயிராக விரும்ப ஆரம்பித்து விட்டாளே அந்த கள்ளி. பிறகு எப்படி அவன் பக்கத்திலேயே போய் படுத்துக் கொள்வதாம்? ஆசை மிகுதியாள் அவனை அவள் கட்டிக்கொண்டாள். அவளுடைய மானம் மரியாதை மண்ணாங்கட்டி புண்ணாக்கு தவிடு எல்லாம் என்ன ஆகிறது? ஆமாம், உண்மைதான்.
சுமித்ரா சத்யனை உயிராக நேசிக்கிறாள் என்றால் அது மிக இல்லை. பொதுவாக காதல் எல்லாம் கண்ட உடனேயே வரும் என்பார்கள். இவளுடைய காதல் அப்படி வந்ததல்ல. சத்யன் கண்ணெறிந்த ஆண்மகன்தான். கம்பீரமானவன், அழகன், முறுக்கு மீசை வைத்த முரட்டு அழகன். தழைந்து கிடக்கும் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு மீசையை முறுக்கி நாக்கை கடித்து ஒரு கையை உயர்த்தி கொண்டே மாடசாமியை அடிக்கப் போவான். அந்த அழகில் சொக்கித்தான் போவாள் சுமித்ரா. ஆனால் அதை பார்த்தெல்லாம் அவளுக்கு காதல் வரவில்லை. அவனுடன் பேசி பேசி பழகி பழகி அவனுடைய உயரிய எண்ணங்களைக் கண்டு வியந்து அப்படி வந்தது அவளுடைய காதல். அவனிடம் அவள் தன் மனதில் இருக்கும் காதலை தெரிவிக்கவில்லை. நேரடியாக அல்ல, மறைமுகமாக கூட அவள் அதை தெரிவிக்கவில்லை. ஆனால் அவன் மீது காதல் பூத்துவிட்ட காரணத்தினால்தான் அவள் அவனை விட்டு பிரிந்த பிறகும் அவன் தனியாக கிடந்து தவிக்க கூடாது என்று அவனை தன் தாயோடு சேர்த்து வைக்க விரும்பினாள் சுமித்ரா. முகத்தை முழங்காலுக்குள் புதைத்து இனிய கனவுகளில் மூழ்கிக் கொண்டிருந்த போது கனவுகளின் நாயகனை அவளை போனில் அழைத்தான். பொதுவான பேச்சுதான். சாப்பிட்டியா என்றான். இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். இவளும் அதே போல கேட்டாள். பிறகு நாளை இரவு வந்து விடுவேன் என்றான். சரி, குட் நைட் என்று சொல்லி போனை வைத்து விட்டார்கள். சத்யதேவனின் குரலை கேட்ட நிம்மதியில் படுத்தாள் சுமித்ரா. ஆனால் உறக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவள் இறுதியாக சத்யனின் தலையணையை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். அவனையே தழுவிக் கொண்டிருப்பது போன்ற பிரம்மை. உறங்கியும் விட்டாள். கோவிலில் சுமித்ராவை சந்தித்தது பற்றியும் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தது பற்றியும் விடிய விடிய கௌசல்யாவும் இரண்டு மக்களுமாக விழித்திருந்து பேசினார்கள். சத்யனையும் சுமித்ராவையும் பற்றி பேசும்போது கௌசல்யாவின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், உற்சாகம், விளக்கு போட்டதைப் போல முகமெல்லாம் ஜொலித்தது. தாயின் சந்தோஷத்தை பார்த்து இரு பெண் மக்களும் தாங்க முடியாத சந்தோஷம். என்றோ தொலைத்த சந்தோஷம் தங்கள் தாய்க்கு திரும்ப கிடைத்து விட்டதாக இரு பெண்களுமே அகமகிழ்ந்து போனார்கள். கூடவே அண்ணி என்ன தினமும் டியூஷனுக்கு வர சொல்லியிருக்காங்களே என்று தீபிகாவின் குதியாட்டம் வேறு. கௌசல்யாவுக்கு இரண்டு பெண்கள். மூத்த மகள் வனிதா பிசிக்ஸில் எம்எஸ்சி எம்பில் முடித்துவிட்டு குற்றாலத்தில் ஒரு மகளிர் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறாள். தீபிகா 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். கௌசல்யாவின் கணவர் தசரதன் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கிறார். ஒரு மாதம் வெளிநாட்டில் இருப்பார், இன்னொரு மாதம் இந்தியாவுக்கு வந்து விடுவார். அவர் வெளிநாட்டில் இருக்கும் காலங்களில் எல்லாம் கௌசல்யாவுக்கு அவர்கள் பெற்ற இரு பெண் பிள்ளைகள்தான் துணை. தோட்டத்தில் எப்போதும் 4-5 நாய்கள் சுற்றி கொண்டிருக்கும். வீட்டு வேலை, தோட்ட வேலை எல்லாம் செய்வதற்கும், நாய்களை பராமரிப்பதற்கும், கார் ஓட்டுவதற்கும் வீட்டோடு கணவன் மனைவி இருவர் தங்கி இருக்கின்றனர். எனவே தசரதன் ஊரில் இல்லாத நாட்களில் கூட பாதுகாப்பை பற்றி கவலை இல்லாமல் இரு பெண்களோடு தனியாகத்தான் அந்த வீட்டில் இருப்பார் கௌசல்யா. பெரும்பாலும் தாயார் மகன் சத்யனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருப்பார். அதில் இரு பெண்களுக்கும் எந்த வருத்தமும் இல்லை. அவர்களுக்கும் அவனை வீட்டு கஷ்டமாகத்தான் இருந்தது. சத்யன் கௌசல்யாவை தாய் என்று எங்கேயும் சொல்ல மாட்டான். அவர் பெற்ற 2 மக்களையும் தங்கை என்று உரிமை கொண்டாட மாட்டான். தப்பித்தவரை யாராவது அப்படி சொன்னால் கூட அவர்களை எரித்து விடுவது போல முறைப்பான், அல்லது கடித்து குதறி விடுவது போல பார்ப்பான். ஆனால் கௌசல்யா பெற்ற செல்வங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. சத்யனை அண்ணன் என்று சொல்விக் கொள்வதில் பெண்கள் இருவருக்கும் அவ்வளவு பெருமை. மேலும் தாயையும் அவனையும் நினைத்து 2 பெண்களுக்கும் ரொம்பவே சங்கடம்தான். ஆனால் அவர்கள் இருவரின் பிரச்சனையை இறைவனே இறங்கி வந்தால் ஒழிய வேறு எவராலும் தீர்க்க முடியாது என்று எப்போதோ புரிந்து போயிற்று இருவருக்கும். அவனை பற்றி பேசியாவது மனதில் உள்ள ஆதங்கத்தையும் ஆசையையும் தாய் தீர்த்து கொள்ளட்டும் என்று தாய் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். குலதெய்வம் கோயிலுக்கு கௌசல்யா சாமி கும்பிட வருவதே சத்யனை பார்ப்பதற்குத்தான். மகனை கண்குளிர பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்பவர் அவன் எப்படி தலைவாரி இருந்தான், யாரையெல்லாம் பார்த்து பேசினான், எத்தனை முறை சிரித்தான், எத்தனை முறை தலையை கோதிவிட்டான், என்ன கலரில் சட்டை போட்டிருந்தான், வேஷ்டியை எப்படி கட்டியிருந்தான், அப்புறம் தழைத்து கிடந்த வேஷ்டியை ஒற்றை காலால் தூக்கி எப்படி மடித்து கட்டினான், பூசாரி கொடுத்த விபூதியை எந்த கையில் வாங்கி அதனை எப்படி நெற்றியில் பூசிக்கொண்டான் என்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனை இரு மக்களிடமும் வர்ணித்துக் கொண்டிருப்பார்.
கௌசல்யா. அப்படி ஒரு மகன் பைத்தியம். அப்போது தாயை பார்க்க இரு பெண்களுக்குமே ரொம்பவும் பரிதாபமாக இருக்கும். சில சமயம் மனசு கேட்காமல் இரு பெண்களுமே அப்பா தசரதன் ஊரிலிருந்து வந்தவுடன் மகனை நினைத்து தாய்ப்படும் பாட்டை விளக்கி சத்தியனிடம் சென்று பேசுமாறு சொல்லுவார்கள். பிள்ளைகள் மனம் நோகக்கூடாது என்று அப்போதைக்கு சரி சரி என்று தலையாட்டிக் கொள்வார். அதன் பிறகு மெதுவாக தனது நிலையை எடுத்து கூறி தன்னால் இந்த விஷயத்தை நிச்சயமாக அவனிடம் போய் பேச முடியாது என்று சொல்ல பிள்ளைகளும் புரிந்து கொள்வார்கள். தாய் மீது இன்னமும் பரிதாபம் ஏற்படும். ஒரு சமயம் மனசு தாங்காமல் தீபிகா அழுது கொண்டே தசரதனிடம் கேட்டாள். அப்போ கடைசி வரைக்கும் அம்மாவும் அண்ணனும் இப்படியேதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாப்பா? சேரவே மாட்டாங்களா? உண்மையில் இந்த கேள்விக்கு தசரதனுக்கும் பதில் தெரியவில்லை. அவரும் பாவமாக விழித்துக் கொண்டே சின்ன மகளை பார்த்தார். பிறகு அவளிடம், நீ சாமி கிட்ட வேண்டுமா? எங்க அம்மாவும் அண்ணனும் ஒன்னு சேரணும், அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் அம்மாவை தேடி வரணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் சாமின்னு நம்ம சாமிய வேண்டிக்கோ. உன்ன மாதிரி குழந்தைங்க கேட்டா கண்டிப்பா சாமி அதை செய்வாரு. அப்படி அவரால முடியாட்டி யாராவது ஒருத்தரை அனுப்பி வைப்பாரு என்று சொன்னார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல எப்போது சாமி கும்பிட்டாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபிகாவின் வேண்டுதல் இதுவாகத்தான் இருக்கும். அவளுடைய வேண்டுதலை கண்டு மனம் குளிர்ந்ததால் தானோ என்னவோ சுமித்ராவை சத்யனுக்கு மனைவியாக அனுப்பி வைத்து விட்டார் அவர்களின் குலதெய்வமான மாயாண்டி.